அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மிகப்பெரிய ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆய்ந்து தகும் என்று கருதி பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நன்னூற் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பிலே யோக கழற்சி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த எண்ணற்ற நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு 3 நிலைகளை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. சுருதி, யுக்தி, ஞானம். சுருதி என்பது முன்னோர்களால் சொல்லப்பட்ட நூல்களை வாசித்து அதிலே இருந்த கருத்துக்களை உள்வாங்கி பயணிப்பது. யுக்தி என்பது தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு ஆராய்ந்து இது தகும் இது தகாது என்பதை கண்டறிந்து பயணிப்பது. ஞானம் என்பது இந்த இரண்டின் விளைவாக ஏற்படக்கூடிய வெளிச்சம். இதை சரியாக புரிந்து பயணிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்றைய பாடற்பதிவிலே பார்க்க இருக்கிறோம். தத்துவ முட்டாக்காய் சமாதியினை சார்போத பித்தன் என்பார் பேரில் பிழை உண்டோ? புத்தி போய் கம்பக் களிறு கட்ட கல்லின் நார் காணும் இவர் அம்பரத்தை வந்து பிடிப்பார். யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு சுருதி, யுக்தி, ஞானம் என்பது முக்கியமாகிறது. ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்தவற்றை தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து பயணிக்க பழக வேண்டும். அதை விடுத்து வெறுமனே நூல்களை மனனம் செய்து அதை அப்படியே பாராயணம் செய்தபடியாக ஒப்பிக்கக்கூடிய காரியத்தை செய்பவர்கள் சுத்த ஞானிகளாக ஆக மாட்டார்கள். இவர்களை பித்தர்கள் என்று ஞானிகள் ஏசுவார்கள். அதில் எந்த பிழையும் இருப்பதாக காணப்படவில்லை. மதம் பிடித்து போன யானையை ஒரு மரத்திலே கட்டுவதற்காக கல்லிலே இருந்து நார் உரிக்கிறேன், அந்த நாரை கொண்டு கயிறு திரித்து கம்பத்திலே இந்த யானையை கட்டுவேன் என்று எவராவது சொன்னால் அது ஆகாத காரியம் என்றாகிவிடும். மனம் என்பது மதங்கொண்ட யானைக்கு ஒப்பானது. இந்த யானையை கட்டுவதற்கு விவேகம் என்கிற வலுவான சங்கிலி தேவைப்படுகிறது. விவேகமில்லாத ஒருவர் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவருக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. இதையெல்லாம் சரியாக புரிந்திருக்காத ஒருவரால் அம்பரம் என்றழைக்கப்படக்கூடிய பரவெளியாகிய ஆகாயமாகிய சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்று சேருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகி போகும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. அடிப்படை புரிதல் இல்லாமல் யோக சாதனத்தை ஏதேதோ மனம் போன போக்கிலே நான் கட்டு வைத்திருந்த நூல்களை எல்லாம் எனக்கு தலைக்கு முக்காடாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்பவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்டவர்கள் மதம் பிடித்த யானையை கட்டுவதற்கு கயிறு தயாரிக்கிறேன் பேர்வழி என்று பாறையை ஒரிக்கக்கூடிய காரியத்திற்கு ஒப்பாகும் என்று கண்ணுடைய வள்ளல் எச்சரிக்கிறார். பொதுவாக ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சோதனைகள் காத்திருக்கும். ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கும். அந்த கருத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அதன் உள்ளீடாக ஆழ்ந்த பொருள் கொண்டதாக வேறு ஒரு கருத்து மறைந்திருக்கும். இப்படி மறைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய கூறிய அறிவால் யோக சாதகன் வெளிப்படுத்தி தனக்கு தேவையான ஆற்றலை பெற முற்பட வேண்டும். நெய்யின் நிழல் போல் நிழலில் புருடனை போல் பொய்யில் விகற்பம் புகுவதும் துய்ய ஒளி ஓசையாகி ஒடுங்குவதும் நம்மை தெளியாதார் செய்யும் செயல். நெய்யின் நிழல் ஒரு கிண்ணத்திலே எண்ணெயை ஊற்றி வைத்து அந்த கிண்ணத்தை ஆடாமல் அசையாமல் வைத்து விட்டால் அந்த கிண்ணத்திலே நம்முடைய முகத்தை தெளிவாக காண முடியும். கிண்ணம் அசைந்து கொண்டிருந்தால் அதிலே தழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நெய் அல்லது எண்ணெய் என்பது தெளிவான உருவத்தை காட்டாது. அதுபோல யோக சாதகன் ஒருவன் தன்னை தெளிவாக தனக்குள்ளே காண வேண்டும் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 3ம் ஆடாமல் அசையாமல் அமைதியாக ஒடுங்கி நிற்க வேண்டும். அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள். அதே கருத்தைத்தான் இங்கே ஞானிகளும் சொல்லுகிறார்கள். அசையாமல் இருக்கக்கூடிய மனத்தில்தான் நீ ஆண்டவனை தரிசிக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். பொய்யிலே விகற்பம் புகுவது என்பது இப்படித்தான் ஏற்பட்டு விடுகிறது. சலனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இருக்கும் எண்ணெயிலே தன் முகத்தை பார்த்த ஒருவன் தன் முகம் அஷ்டகோணலாக இருக்கிறது என்று கருதிவிட்டான் என்றால் அவன் ஏமாந்துதான் போவான். அசையாமல் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நெய்தான் துல்லியமாக பார்ப்பவனின் உருவத்தை காட்டுமே அல்லாது வேறெந்த வகையிலும் அசையக்கூடிய கிண்ணம் சரியான உருவத்தை காட்டாது. தழும்பாமல் இருக்கக்கூடிய மனத்திற்குள்ளேதான் நாம் தெய்வத்தை காண முடியும் என்பது கருத்து.
ஒளி என்பது ஓசையாக்கி ஒடுங்குவது நம்மை தெரியாதவர்கள் செய்யும் செயல் என்றும் குறிப்பிடுகிறார். ஓசை, ஒளி இந்த இரண்டும் வேறு வேறு. ஆங்கிலத்தில் இதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும் என்றால் அதையும் பார்க்கலாம். சவுண்ட் அண்ட் லைட். ஒளி என்பது ஓசையாக மாறும், ஓசை என்பது ஒளியாக மாறும். என்ன இது புரட்டாக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம் என்று நாம் எண்ணக்கூடும். ஆம், இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் ஒளி மற்றும் ஓசை ஆகிய இந்த இரண்டையுமே மின்காந்த அலைகளாக மாற்றி காற்றிலே பரவவிட்டு அந்த காற்றிலே வரக்கூடிய பரவலை கொண்டு மறுபடியும் ஆகர்ஷணம் செய்து மறுபடியும் காட்டக்கூடிய கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறது. ஒளி, ஓசை ஆகிய இவை எல்லாமே ஒடுங்குகிறது. எங்கே ஒடுங்குகிறது? காற்றலைகளிலே ஒடுங்குகிறது அல்லது மின்காந்த அதிர்வுகளாக ஒடுங்குகிறது. இதை இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் கண்டும் வருகிறோம் என்பது ஒப்புக்கொள்ளத்தக்கது தானே. சாயாபுருடன் என்பதை பற்றி நாம் போகமாமுனிவருடைய நூற்தொகுப்பிலே பார்த்திருக்கிறோம். சாயா என்றால் நிழல். நிழலையும் பேச வைக்கக்கூடிய வல்லமையை போகமாமுனிவர் தன்னுடைய 7000 காட்டிக் கொடுத்தார். இரவு வேளையிலே சந்திரன் முழுமையாக ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய நிழலை பூமியிலே பார்க்கும்போது சிறிது நேரம் கண்களை இமைக்காமல் உற்று நோக்கி கொண்டிருந்தால் அந்த நிழல் மெல்ல மெல்ல மறைந்து போகும். நிழல் முழுமையாக நம்முடைய பார்வையிலிருந்து கண்களை சிமிட்டாது பார்த்திருக்கும் போது மறைந்துவிட்டால் அப்படியே கண்களை தூக்கி ஆகாயத்தை பார்க்கும்போது ஆகாயத்தில் இந்த நிழல் மேலே ஒரு உருவமாக காணப்படும். இதற்கு சாயா புருஷன் என்று பெயர். இந்த சாயா புருஷனை தொடர்ந்து பார்த்து வரக்கூடியவர்களுக்கு காலப்போக்கிலே அந்த சாயா புருஷன் நிஜமான ஒன்றாக தன்னை தொடர்ந்து வரக்கூடியதை பார்க்க முடியும். இந்த சாயா புருஷன் என்கக்கூடிய அந்த நிழலுடைய உருவத்திலே தலைப்பகுதி காணாமல் போய்விட்டால் மரணம் சம்பவிக்கப் போகிறது என்பது பொருள். கையோ காலோ தெரியாமல் போய்விட்டால் விபத்து அல்லது கண்டங்கள் ஏற்பட போகிறது என்பது பொருள். இப்படியெல்லாம் தன்னுடைய வானாளி பற்றியதான விளக்கத்தை பெற்றுவிட முடியும் என்று போகமாமுனிவர் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே திரு அருட்பிரகாச வள்ளலார் இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தே நல்ல பல கருத்துக்கள் உள்ளன என்று புரிந்தே இதை இங்கு சொல்லியிருக்கிறார். பொய்யிலே விகற்பம் புகுவது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கண்ணுடைய வள்ளல். அதாவது சாயா நிழல் என்பது பொய் உடல், நம்முடைய உடலில் இருந்து பிரிந்து வந்த ஒரு ரேகை. இந்த ரேகையிலே உண்மையான ஆற்றல் என்பது வந்துவிடக்கூடும். சாயா புருஷன் நம்மோடு பயணித்து பேசவும் கூடும் என்பதை சித்தர் பெருமக்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடித்தார்கள். எனவே யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஒருவன் தனக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தானாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து அறிய வேண்டும் என்பதே கருத்தாகிறது. சாக்கிரத்தே கேவலத்தை சார்ந்துவிட தத்துவத்தை நூக்கி ஒழிப்பார் போல் நுழைவதையும் நீக்கியே கண்ணாடி பார்த்த குரங்கு அறிவாய் காண்பதையும் எண்ணார் அவத்தை அறிகில். ஒரு குரங்கு கண்ணாடியிலே தெரியக்கூடிய தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தனக்கு எதிரே வேறு ஏதோ ஒன்றொரு குரங்கு இருக்கிறது என்று கருதி அதனோடு சண்டையிடுவதற்கு முற்படும். அதுபோல யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தனக்குள்ளே எழக்கூடிய எண்ணங்கள்தான் தனக்கு சத்துரு என்பதை புரிந்து கொள்ளாமல் புறத்திலே எங்கோ இருந்து தனக்கு தொந்தரவு வந்திருப்பதாக கருதி அதனோடு சண்டையிட்டு மாய்ந்து போகிறான். தீதும் நன்றும் பிறதர வாரா என்பது நம்முடைய முன்னோர்களின் வாக்கு. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது உனக்குள்ளே இருந்துதான் வருகிறது என்பதை புரிந்துகொள் என்று நம்முடைய முன்னோர்கள் எச்சரிக்கை. பொதுவாக தத்துவங்களை நமது அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இதுதான் முடிவு என்கிற நிலைக்கு வந்துவிடுவதற்கான அபாயம் இருக்கிறது. வெறும் தத்துவங்கள் மாத்திரம் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்து விட மாட்டா. அந்த தத்துவத்திலே இருந்து தனக்கான அறிவை கண்டுபிடிக்கக்கூடியவன்தான் உண்மையான யோகி என்றாகிறான். சாக்கிரம் கேவலம் என்கிற 2 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. சாக்கிரம் என்பது நினைவோடு இருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. கேவலம் என்பது அது மறைந்து நிற்கக்கூடிய நிழலாகிய ஒரு நிலை. அதாவது கண்ணாடியிலே தெரியக்கூடிய பிம்பமும் எண்ணெயிலே தெரியக்கூடிய பிம்பமும் சாயாபுருஷன் என்கிற நிழலும் ஒன்றாக தெரிந்தாலும் இவை வேறு வேறாக தெரிந்தாலும் உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது அது உண்மை பொய் என்பதை நமக்கு புரியப்படுத்துகிறது. இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய யோக சாதகன் உண்மையின் தத்துவத்தை தனது சொந்த அறிவை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்பதே கருத்தாகிறது. தத்துவத்தை நூக்கி ஒழிப்பார் போல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எங்கே கண்ணுடைய வள்ளல். தத்துவத்தை படிக்க வேண்டும், ஆனால் அந்த தத்துவத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்.
பொதுவாக ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த வார்த்தைகள் எல்லாம் எண்ணற்ற ஆழ்ந்த பொருட்களை தன்னகத்தே ஒழித்து வைத்திருக்கும். தத்துவங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து புரிய வேண்டுமே அல்லாது தத்துவங்களை அப்படியே மனனம் செய்து அதை கொண்டு பயணிக்க இயலாது என்பது கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.